வைகோபால்சாமி அவர்களுடைய கோரிக்கையை ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய கோரிக்கை என்ன? பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையை மூடணும். அதை அவர் ஏற்றுக்கல அப்படின்னா திமுக தொடர்ந்து ஆட்சிக்கு வர முடியாது. வைகோபால்சாமி அவர்கள் உடனடியாக அவருடைய கூடாரத்தை காலி செய்து கொண்டு அதிமுக கூட்டணியில் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புரியுதா? அவருடைய நியாயமான கோரிக்கையை நீங்க ஏன் இந்த தவறாக நடத்துக்கிறீங்க? இல்ல இப்ப ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? போதும், அவ்வளவுதான். அதை செயல்படுத்த வேணாம். அதை செயல்படுத்தல இவங்க கேட்க மாட்டாங்க. 4.5 வருஷம் அவங்க கூடவே இருந்து கூட்டணி தருவாங்க. நீங்க இது போய் பேசிட்டு இருக்கீங்க. கூட்டணிக்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது தான் கொள்கையில். குறைந்தபட்ச செயல் திட்டம்னு சொல்லி பிஜேபி கூட கூட்டணி வச்ச திமுக எப்படி இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இந்துத்துவா ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்றாங்கல்ல. அன்னைக்கு இந்துத்துவாவும் கண்ணை மறைச்சி கண்ணில் தெரியல, ஆர்எஸ்எஸ்ன்னு தெரியல. மத்திய அமைச்சர்களே எங்களுக்கு மத்திய அமைச்சர் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களை ஆதரிப்போம்னு சொல்லி ஆதரவு கொடுத்த கட்சி தான் திமுக. அதே போல அண்ணன் வைகோபால்சாமி அவர்கள் முழுக்க முழுக்க திமுக தானே. பேர் தான் மதிமுகன்னு இருக்கே தவிர அவர் 100% திமுககாரர். திமுக செய்யக்கூடிய விஷயங்களை அவர் ஆதரிக்கிறார். இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி மக்களுக்காக அவர் ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறார்.